ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிக்கி. இன்றைக்கி நான் உங்களுக்கு கதை வழியாக ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல போகிறேன். கதையை ஆரம்பிக்கலாமா? நிறைய மக்கள் வாழ்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அதில் 3 நல்ல நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பேர் அர்ஜுன், ரோஹன் அண்ட் அஸ்வின். அவங்க 3 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் நல்ல படிப்பு, விளையாட்டு, அப்புறம் திறமையை வளர்த்துக்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருந்தாங்க. ஒரு நாள் காலையில் அர்ஜுனோட அப்பா அர்ஜுன்கிட்ட சொன்னார், அர்ஜுன், நீ ஸ்விம்மிங் கற்றுக்கிறியா? அது மிக நல்ல திறமை. எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சரி அப்பா, நான் கற்றுக்கிறேன்னு சொன்னான். அடுத்த நாள் அர்ஜுனும் அவரது அப்பாவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போனாங்க. அர்ஜுன் ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் டியூபோட சேஃப்டியாக தான் அப்பாவோட ஹெல்ப்னால் ஸ்விம்மிங் பயிற்சியை கற்றுக்க ஆரம்பித்தான். சில நாட்கள் அப்பாவிடம் பயிற்சி பெற்ற பிறகு ஸ்விம்மிங் டியூப் இல்லாமல் பயிற்சியில் ஈடுபட ஆரம்பித்தான். முதல்ல அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்து தண்ணியில் மிதக்கவே முடியலை. தண்ணி வாய்க்குள்ளே போனது. பயிற்சியை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு யோசித்தான். ஆனால் அப்பா சிரித்து கொண்டே சொன்னார், அர்ஜுன், ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். தினமும் நீ என் கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்பாவோட அட்வைஸை கேட்டதுக்கப்புறம் அர்ஜுன் தினமும் அப்பா கூட சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட ஆரம்பித்தான். இதை பார்த்த அவரது அப்பா, நீ இது மாதிரி தினமும் பயிற்சி செய்தால் ஸ்ரீஹரி நடராஜ் மாதிரி ஒரு சிறந்த நீச்சல் வீரராகலாம்னு சொன்னார். இன்னொரு பக்கம் ரோஹன், அவன் செஸ் கேம் விளையாடுவதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. அவங்க தாத்தா நல்ல செஸ் பிளேயராக இருந்தார். ஒரு நாள் தாத்தா ரோஹன்கிட்ட சொன்னார், செஸ்ஸுங்கிறது பொறுமையும் நல்ல ஐடியாவையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. உடனே இதில் வின் பண்ண முடியாது. ஆனால் தினமும் சரியான முறையில் நீ பயிற்சி எடுத்தால் ஒரு நாள் நீயும் குஹேஷ் மாதிரி செஸ் சாம்பியன் ஆகலாம்னு சொன்னார். இதை கேட்ட ரோஹன், சாரி தாத்தா, நான் தினமும் உங்கள் கூட பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே தினமும் தாத்தா கூட செஸ் பயிற்சி செய்தான். முதல்ல தவறான மூவ்ஸ்களை தான் செய்தான். தாத்தா மெதுவாக சொன்னார், தோல்வி வந்தால் கவலைப்படாத. ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் நீ கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் உன்னை ஒரு சிறந்த வீரனாக்கும்னு சொன்னார். அஸ்வின் ஓட்டப்பந்தயம். அஸ்வின் ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக மாறணும்னு எண்ணம் கொண்டவன். அஸ்வின் மிக வேகமாக ஓடும் திறன் கொண்டவனாக இருந்தான். அவன் அண்ணன் தினமும் அவனுக்கு வேகமாக ஓடுவதற்கான பயிற்சி கொடுத்தான். ஒரு நாள் பயிற்சியின் போது அஸ்வின் தவறி விழுந்தான். அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அண்ணன் அவனிடம், நீ விழுகிறாய் அப்படின்னா முயற்சி செய்கிறாய் என்பதோட அடையாளம். சாம்பியன்னாலே தடைகளை தகர்த்தெறிந்து சாதனை படைக்கிறது. நீ தினமும் பயிற்சி செய்தால் ஒரு நாள் உசேன் போல்ட் போல ஒரு சிறந்த தடகள வீரராகலாம்னு சொன்னார். சில நாட்களுக்கு பிறகு ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது. நீச்சல் போட்டியில் கலந்து கொண்ட அர்ஜுன் மெதுவாகவே தண்ணீரை கடந்தாலும் முழு பந்தய தூரத்தையும் சரியாக நீச்சல் அடித்து கடந்தான். அனைவரும் பாராட்டினார்கள். அடுத்து வந்த ரோஹன் சதுரங்க போட்டியில் ஆரம்பத்தில் பதச்சம் அடைந்தாலும் பின்னர் தாத்தா கற்றுக் கொடுத்தபடி நல்ல யோசித்து விளையாடினான். அவனால் வெற்றி பெற முடியவில்லை, ஆனாலும் கடையும் விளையாடினான். தாத்தா அதை கண்டு மிகவும் பெருமை அடைந்தார். ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட அஸ்வின் முதலிடம் கிடைக்கல, இருந்தாலும் விழாம பந்தய தூரத்தை முடித்தான். அண்ணன் அவனை கட்டுப்பிடித்து சொன்னான், நீதான் என் சாம்பியன். ஃப்ரெண்ட்ஸ், வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ஈக்குவலாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். தினமும் பயிற்சி எடுக்கணும், கற்றுக்கணும், ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செய்யணும், தோல்வியிலேருந்து கற்றுக்கொள்ளணும், வெற்றியில் கர்வம் கொள்ளாமல் இருக்கணும். இதெல்லாமே செய்யணும். இது செய்கிறது தான் உண்மையான வெற்றி. எனவே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அனைவரும் தொடர்ந்து உங்கள் பயிற்சி, படிப்பு, பிறருக்கு உதவுதல் போன்ற செயலில் ஈடுபடுங்க. வெற்றி நிச்சயம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கிக்கி பட்டர் கிட்ஸ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அழகான கதையில் நம்ம சந்திக்கலாம்.